பதித்த செஞ்சந்த பொன்குடம் நித்தம் பருத்து உயர்ந்து அண்டத்தில் தலை முட்டும் பருப்பதம் தந்த செப்பு அவை ஒக்கும் தனபாரம் படபுயங்கம் பல்கக்கு கடுப்பன் செருக்கு வண்டு அம்பு அப்பில் கயல் ஒக்கும் பருத்த கண் கொண்டைக்கு ஒக்கும் இருட்டு என்று இளைஞர்கள் துதித்து முன்கும்பிட்டு உற்றது உரைத்து அன்பு உவக்க நெஞ்சு அஞ்ச சிற்றிடை சுற்றும் துகில் கலைந்து இன்பத் துருக்கம் அளிக்கும் கொடியார் பால் துவக்கனும் பங்க பித்தன் அவத்தல் பொழிக்குள் என் சிந்தை புத்தி மயக்க துறக்க நின் தண்டை பத்மம் என என்று அருள்வாயே. குதித்து வெண் சங்கத்தை சுரவு ஏற்றும் கடல் கரந்து அஞ்சி புக்க அரக்கன் குழல் சரிந்து எஞ்ச குத்தி விதிர்க்கு கதிர்வேலா. குலக்கரும்பின் சொல் தத்தை இடப்பெண் தனக்கு வஞ்சம் சொல் பொச்சை இடை குங்குகு குகு குங்கு குகு குகு குங்குகு குகு திதி திதி திந்தி தித்தேயன கொம்பு அதிர்த்து வெண் சண்ட கட்கம் விதிர்த்து திரள் குவித்து அங்கன் புட்டு எழ வெட்டும் கொலை வேடர் தினை புனம் சென்று இச்சித்த பெண்ணை கண்டு ஒரு கரந்து அங்கு கிட்டி அணைந்து ஒள் திருப்பரங்குன்றில் புக்கு ஒளிருக்கும் பெருமாளே. மார்பில் பதிந்துள்ள செவ்விய அழகிய பொற்குடம் நாள்தோறும் பருத்து உயர்ந்து விண்ணில் தலையை முட்ட வல்ல மலை யானையின் தந்தம் செப்பு ஆகியவைகளை நிகர்க்கும் தனபாரங்கள் படத்தை உடைய பாம்பின் பற்கள் கக்கும் விஷம் பண்களை களிப்பில் பாடும் வண்டு அம்பு நீரில் உள்ள கயல் மீனை ஒக்கும் பெரிய கண்கள் கூந்தலுக்கு ஒப்பான இருட்டு என்றெல்லாம் இளைஞர்கள் விலை மாதர்களின் அங்கங்களை துதித்து முன்னதாக கும்பிட்டு நடந்த நிகழ்ச்சிகளை உள்ளவாறு அவர்களிடம் சொல்லி அன்பு களிப்புடன் உள்ளம் அஞ்ச சிற்றிடையை சுற்றியுள்ள ஆடையை விலக்கி இன்ப கலக்கத்தை கொடுக்கும் கொடியவர்களாகிய வேசிகளிடத்து கட்டுப்பட்டிருக்கும் பாவியாகிய பித்தன் பொய்யன் நான். இப்பூமியில் என்னுடைய மனதிலும் புத்தியிலும் உள்ள மயக்கத்தை விட்டொழிக்க உனது தண்டையணிந்த தாமரை போன்ற திருவடிகளை எனக்கு என்று தந்து அருள்வாயோ. குதித்து வெண்ணிற சங்குகளை சுறாமீன்கள் மோதி எரியும் கடலில் ஒளிந்து பயந்து புகுந்த அசுரன் சூரனின் உடல் சரிந்து விழும்படியாக குத்தி அசைக்கும் ஒளி வீசும் வேலனே, சிறந்த கரும்பு போன்ற மொழியை உடையவளும் கிளி போன்றவளுமாகிய ஐராவதம் என்ற யானை மகளான தேவயானியிடம் மறைத்த சொல்லுடன் காட்டில் குங்குகு குகு குங்குக் குக்குகு குங்குகு கூ திதி திதி திந்தி திதித்தென ஊது கொம்புகள் அதிர்ந்து ஒலி செய்ய பளபளக்கும் வலிமை பொருந்திய வாளை வீசி திரளாக குவியும்படி அந்த இடத்திலேயே பகைவரை அழிவுற வெட்டும் கொடிய வேடர்களுடைய தினைப்புனத்துக்குப் போய் விரும்பிய பெண்ணாகிய வள்ளியை பார்த்து தன் உண்மையான உருவத்தை மறைத்து அங்கு நெருங்கிச் சென்று அவளை தழுவி பின்பு ஒளி வீசும் திருப்பரங்குன்றத்தை புக்கிடமாக கொண்டு அங்கு வீற்றிருக்கும் பெருமாளே. இந்த பாடல் 16வது பாடல். இதுக்கு முன்னாடி உள்ள 15 பாடல்கள் கேட்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு ராகத்தில் இருக்கும். ஒவ்வொன்று அமையுது ராகத்தில், ஒவ்வொன்று அமைய மாட்டேங்குது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஒரு சிலது நல்லாயிருக்கும், நீங்கள் போய் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். ப்ளேலிஸ்ட்டோட நம்ம சேனல்லே ஃப்ரண்ட்லேயே இருக்கும் ப்ளேலிஸ்ட்டு, அதில் போய் பாருங்கள். நான் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாடி இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
தினமும் காலையில காலையில, சாயங்காலம் உங்களுக்கு டைம் எப்ப கிடைக்குதோ போட்டு வச்சுட்டு நீங்க கேளுங்க.